பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். 2016 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்டு அப்போது வெற்றி பெற்றதா என்று அறிவிக்கப்பட்ட இன்பதுரையின் வெற்றி செல்லாது என்று இப்போது தீர்ப்பு வந்திருக்குது. இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுனால என்ன பயன் இருக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்வி எழுதுமே மக்கள்கிட்ட. என்ன நடக்கும் சார்? அதில் நீதிபதி அழகாக ஒரு தீர்ப்பினுடைய கடைசி வரிகள் அழகாக எழுதியிருக்கிறார். உச்சநீதிமன்றம் இப்படி தலையீடு செய்ததால் ஏற்பட்ட தாமதம்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணியிருக்கார். உண்மையிலே அருமையான வார்த்தை. தாமதம் என்று தெரிந்தும் இத்தனை வருட காலம் அது கிடப்பில் போடப்பட்டது தான் பெரிய வேதனை. அதாவது தபால் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட வேண்டும், அவர் பெற்ற வெற்றி செல்லாது அப்படின்ற விஷயத்தில் அப்பாவு முறையீடு செய்கிறார். ஹைகோர்ட்டில் எல்லாமே ரெடியான பிறகு தபால் ஓட்டை எண்ணுங்கன்னு உத்தரவு வந்த பிறகு அந்த உத்தரவுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் தடை வாங்குறார். அது எத்தனை ஆண்டு காலம் கிடப்பில் இருந்திருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை தெரியுங்களா? அந்த 2014 to 2021 அந்த பென்ஷன் கேட்குறார். அந்த 5 ஆண்டு கால எம்எல்ஏ இருந்ததற்கான பென்ஷனை கேட்குறார் இன்பதுரை. இப்போ இதுதான் சிக்கல் வருது. அப்போ அங்கே அந்த கேஸை வித்ட்ரா பண்ணணும், வாபஸ் வாங்கணும். அங்கே ஸ்டே வாங்கினேன். அந்த ஸ்டே வெக்கேட் ஆனதான் இங்கே ஜட்ஜ்மெண்ட் வரும். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு தான் அவருக்கு பென்ஷன் கொடுக்கணும். அதில் என்ன கொடுமைன்னா, உண்மையாக வெற்றி பெற்ற ஒரு அப்பாவும் 5 வருடம் இவரும் எம்எல்ஏவாக ஆக்ட் பண்ணிட்டார். அவர் எம்எல்ஏவாக இல்லை. இப்போ அந்த 5 வருடம் எங்கெல்லாம் எம்எல்ஏ திட்டம் இன்பதுரை என்று கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பெயரெல்லாம் அழிக்கப்பட்டு அதற்கு பதிலாக அப்பாவு பெயர் வர வேண்டும். இதான் உத்தரவு. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், மிக மிக மோசடியாக நடந்த வெற்றி இது. இப்போ இன்பதுரை எவ்வளோ பேசினாலும் அவர் மீது மிகப்பெரிய அழுக்கும் அவமானமும் படிந்து விட்டது. இன்னைக்கு இப்போ எம்பி ஆயிட்டார், அது வேற. ஆனால் அப்பாவை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார். இந்த மாதிரி அந்த வெற்றி பற்றி நம்மளாம் டிபேட் நிறைய பேசியிருக்கோம், நிறைய சேனல்லையும் பேசியிருக்கோம். ஆனால் ஸ்டே வாங்கி 10 வருடம் கழித்து யாருக்கும் பயன் இருக்கான்னு கேட்டீங்க, ஒரு பயனும் கிடையாது. நீங்க கல்வெட்டில் இப்போ அப்பாவுன்னு பதிச்சா அந்த ஊர் மக்கள்லாம் பாராட்டு பத்திரம் கொடுக்க போறாங்களா? ஒன்றும் கிடையாது. இல்லை, அதுவே முழுமையாக நடக்குமான்னு சொல்ல முடியாது. ஆமாம், அது ஆட்சி வேற. ஆமாம், இதை உட்காந்து ஒரு முனைப்பு காட்டி எங்கெங்கெல்லாம் இன்பதுரை பேர் எடுத்துட்டு அந்த கல்வெட்டில் மாற்றி எழுதுறதுக்கெல்லாம் வாய்ப்பு. அப்பாவு அதற்காக மெனக்கெடுவார். ஆனால் அதுவும் மக்கள் வரி பண செலவு வேஸ்ட் ஆகுது இல்லை. அதுக்கு ஒரு நியாயம் இருக்கோ நியாயம் இல்லையோ, ஆனால் அப்பாவுடைய கோரிக்கை சரியாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தொகுதியில், ராதாபுரம் தொகுதியில் ஒரு 500 இடங்களில் இன்பதுரை பெயர் இருக்கிறது. அதையெல்லாம் அழித்து விட்டு அப்பாவை பெயர் பதிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக மக்கள் வரி பணம் தண்டமாக தான் ஆகும். அது எப்படியோ போட்டோம். ஆனால் நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ஒருத்தர் வெற்றி பெற்றார் இல்லை, அதில் தபால் வாக்குகள் எண்ணப்பட வேண்டும், அதில் எண்ணப்பட்டு வெற்றி அப்புறம் தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லும்போது இப்படி ஒரு மோசடியான ஒரு சம்பவம் போல நீதிமன்றங்களே இதை இழுத்து கொண்டு சென்றது தான் வருத்தத்திற்குரியது. இல்லை, பொதுவாக தேர்தல் தொடர்பான ஒரு வழக்குகள் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை 4 மாதம் அதுக்கு மேலே அதை இழுத்தாலே அதிலே பல காலங்கள் ஓடி போயிடும். 5 ஆண்டுகள் தான் மொத்த பதவியே. அதை இவ்வளோ காலம் இழுத்து அந்த தேர்தல் வெற்றி செல்லும் செல்லாது, இது இன்னும் நீதிமன்றங்கள் உடனடியாக எடுத்து செஞ்சாதான் சரியா இருக்கும். தேர்தல் கமிஷனுக்கும் இதில் ஒரு குட்டு வைத்திருக்க வேண்டும். அது எப்படிங்க அவர் தூக்கி வெளியே போட்டீங்க? 19வது 20 21வது சுற்று எண்ணப்பட வேண்டும். அதற்குள் தபால் வாக்கும் கடைசியில் எண்ணணும், இல்லை முதல்ல எண்ணிருக்கணும், ஏதோ ஒன்று. ஆனால் நீங்கள் 3 சுற்றுக்கள் எண்ணும் போது அல்லது என்ன தொடங்கும் போது அந்த அப்பா வெளியேற்றப்படுகிறார். அதுவும் பேராமிலிட்டரி வச்சு தூக்கி வெளியே போடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஸோ அதிமுக ஆட்சியில் இருந்த கலெக்டர்லாம் இவங்களுக்கு உடனே இருந்தார்கள். இவங்களுக்கெல்லாம் சம்பளத்தை பிடிச்சிருக்கணும். இன்பதுரை வெற்றி செல்லாது, அப்பாவை எம்எல்ஏவாக அறிவிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் என்ன பலன் இருக்குது? அந்த 2011 2021 இப்போ அப்பாவை தோற்று போயிட்டாரு. இப்போ அந்த 5 வருஷம் இல்லை, நான் இருந்துக்கிறேன், இப்போ இருக்க முடியுமா? முடியாது. ஸோ இதில் என்னென்னா, அந்த கலெக்டர், அப்போது தேர்தல் வெற்றியை உறுதி செய்த தேர்தல் அதிகாரி, இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபைன் போடணும். அப்போ தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு ஒரு ஃபைன் போடணும். அப்போதான் அவங்க செலவில் இந்த கல்வெட்டு ரீநேம் பண்ணுறது, பெயிண்ட் அடிச்சு மாற்றுறதெல்லாம் அவங்க செலவில் பண்ணணும்னு சொன்னாதான் புத்தி வரும். இப்போயாவது இந்த வழக்கில் ஒரு முன்மாதிரியை எடுத்துக்கிட்டு இந்த சிவகங்கை எல்லாம் 1 ஓட்டு வித்தியாசத்தில் வழக்கு இருக்குதுல்ல, அதெல்லாம் விரைந்து முடிவு செஞ்சாங்கன்னா சரியாக இருக்கும். ஆமாம், இவங்க அப்பீலு ஸ்டே இப்படியே போயிட்டு இருந்தால் முடிவே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி எந்த வழக்குக்கு எத்தனை நாள் கெடு, அதில் தெளிவாக இருக்கணும் நீதிமன்றங்கள். ராஜ்யசபா சீட்டு சிவி சண்முகம் எம்எல்ஏவானால அது ராஜினாமா பண்ணார். 2 ஆண்டுகள் தான் அந்த பதவியே இன்னும் இருக்குது. 2 ஆண்டுகள் இருப்பதனால தாவேக்கா அது எதுக்கு நம்ம எடுத்துக்கணும், பரவாயில்ல காங்கிரஸுக்கு கொடுத்துருவோம், சீட்டை கொடுத்து கழிச்சிடலாம் அப்படின்ற மனோபாவத்தில் வெளியே வந்த விஷயமா இது, கொடுத்த விஷயமா இது இல்லை. காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாக்க நமக்கு ராஜ்யசபாவில் இப்போ சில பேர் சோஷியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்கிறாங்க, மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள் ஏதாவது தமிழகத்துக்கு எதிரானதாக இருந்தாலோ இல்லது பாலிசி ரீதியாக அதை எதிர்க்க வேண்டி இருந்தாலோ அதை எதுக்கு போய் நம்ம வச்சுக்கிட்டு எதிர்க்கலன்னு ஒரு பிரச்சனை வரும்.
அது காங்கிரஸ்தே தள்ளி விட்டுருவோம் அப்படின்றதுக்காக தாவேக்கா பண்ணிவிட்டது அப்படின்றலாம் எழுதுறாங்க. இந்த காரணத்தினால கொடுக்கப்பட்டதா? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பாஜகவை எதிர்ப்பதற்கு பயம் அல்லது காங்கிரஸ் எதிர்க்கணும், இது ராஜதந்திரம்லாம் எழுதுறாங்க. எது ராஜதந்திரம்? அதாவது தப்பு தப்பாக முடிவெடுத்து விட்டு அதற்கு ராஜதந்திரம் நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் கிரீடம் வச்சுக்கலாம். ஆனால் மக்கள் மன்றத்தில் அதற்கு என்ன பெயர்? அதாவது காங்கிரஸுக்கு யோகம், ஒரு வருடத்தில் 2 ராஜ்யசபா எம்பி கிடைத்திருக்கிறது. அதுவும் தேர்தலுக்கு முன்னே வேற கூட்டணியில் ராஜ்யசபா சீட்டு, தேர்தலுக்கு பிந்தி இன்னொரு கட்சி கூட்டணியில் ராஜ்யசபா சீட்டு. இதில் காங்கிரஸுக்கு யோகம், அவ்வளவுதான். ஆனால் தாவேக்காக என்ன நஷ்டம் அதுதான் பார்க்கணும். இப்போ இது 2 வருடம் தான். மீண்டும் காங்கிரஸுக்கு ரெனியூவல் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? 2 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் கிட்ட கொடுக்க மாட்டீங்களா? எப்போயே கொடுத்துட்டீங்க, அப்போ கொடுக்க மாட்டீங்களா? அதாவது இன்னொரு சீட்டு கொடுப்பாங்களா? இந்த ரெனியூவல் 2 வருஷம் அந்த எம்பி சீட்டு. ஆமாம், அதுக்கப்புறம் 28 ராஜ்யசபா சீட்டு திரும்ப முடியும் போது மீண்டும் காங்கிரஸ்க்கு கூட கொடுக்கலான்னு சொல்ல வரேன். ஸோ நீங்கள் அவர் விஜய் இன்னும் தன்னை மட்டுமே பிரதானமாக நினைக்கிறார். ஒரு கட்சியினுடைய விசுவாசிகள் அல்லது டெல்லிக்கு நம்ம கட்சி தெரிய வேண்டும், அங்கே இருக்கிற டெல்லிக்கு போனால் அங்கே இருக்கிற சில பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கட்சியை வளர்க்குற வேலை, அல்லது ஏதோ ஒரு நெருக்கடி வருகிறது மத்திய அரசுக்கிட்ட பேசணும், இந்த எம்பி பயன்படுவார், இதெல்லாம் கட்சி தலைமை நினைக்கணும். ஆனால் 2 வருஷம் தான் இருக்குது. அல்லது காங்கிரஸ் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக கொண்டு வர திட்டங்கள் தமிழ்நாடுக்கு எதிராக இருந்தால் அதை காங்கிரஸ் எதிர்க்கட்டும், நம்ம எதுக்கு அங்கே ஓட்டு போட்டுக்கிட்டு எதுக்கு வெளிநடப்பு செய்யணும், இதெல்லாம் நினைக்கிறது தவறு. காரணம் ஏன் சொல்கிறேன்னா, அதை இப்போ திருச்சியில் போய் மீட்டிங் போட்டார். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உங்களுக்கு நெருக்கடி இருந்தது, போலீஸ் அலோவ் பண்ணல, கவர்மெண்ட்டு கெடுபிடி செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேஜ் போடாமல் இருந்தீங்க. ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்கு மேலே ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணி அங்கே பேசிட்டு வந்தீங்க, பிரச்சாரம் ஓகே, முதலமைச்சர் ஆகிட்டீங்க. நன்றி அறிவிப்பு கூட்டம்ங்கிறீங்க. முதல் முறையாக பிரச்சார கூட்டத்தின் போது யாருமே பேச விடலை. ஆனால் முதலமைச்சரான பிறகு அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கிறது. மக்கள் மன்றத்தில் நீங்கள் யார் என்பதை பதிவு வைக்கிற முதல் கூட்டம், முதல் முயற்சி அது. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் போட்டால் என்ன குறைஞ்சி போயிடும்? கட்சிக்காக போடப்படுகிற கூட்டம் என்ன செலவாயிருப்போது? நீங்கள் கவர்மெண்ட் காரில் தான் போகிறீங்க, உங்கள் செலவு பாதுகாப்பு கொடுக்கல, கவர்மெண்ட் செலவு. அங்கே ஸ்டேஜ் போட்டு முதலமைச்சர் உக்காந்துக்கிட்டு, இந்த பக்கம் திருச்சி அமைச்சர் ஸ்ரீரங்கம், அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், இப்படி ஒரு 4 பேர் உக்காந்துருந்தீங்கன்னா, ராஜ்மோகன் செய்தித்துறை அமைச்சர் உக்காந்துக்கிட்டு வரவேற்புரை, அமைச்சர்கள் வாழ்த்துறை, நீங்கள் சிறப்புரை, தமிழ்நாடு முழுவதும், திருச்சி கிழக்குக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் யார், இந்த பக்கம் இடப்பக்கம் உக்காந்துருக்கிற நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் யார், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் யார், செய்தித்துறை அமைச்சர் யாருன்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? இது மக்கள் மத்தியில் பதியணும். ஒரு ஆட்சி வந்துட்டீங்க, வந்த பிறகு நீங்கள் யார், உங்கள் சுற்றி இருப்பவர்கள் யார் தெரியணும்ல, நீங்கள் மட்டுமே தெரியணும். எல்லாரும் பேசிட்டு இறங்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ அங்கே வாரிய தலைவர் யார், கூப்பா கிருஷ்ணன், அவர் அவரும் பேசிட்டு போயிடுறாரு. இதில் ஒரு புதிய மாற்றம் வந்திருக்குன்னு பார்க்கணும்ல. ஏன்னா வழக்கமாக அவங்க ஏறி ஸ்டேஜில் பேசும்போது அந்த இடத்துல விஜய் இருக்க மாட்டார். இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்லாம் இந்த முறை அவங்க பேசும்போது விஜய் அங்கே இருக்கிறார் அப்படின்றதே அவங்க ஒரு பெரிய அது ஒரு மாற்றம். நம்ம புலங்காங்கி நடைய முடியுமா தெரியல எனக்கு. நீங்கள் ஜெயலலிதா, கலைஞர் எல்லோரும் பாருங்கள், ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம், அரசியல் கூட்டம்னா உக்காந்துப்பாங்க, 4 பேர் பேச வைப்பாங்க. அதுதாங்க மக்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாற்றம் அல்லது இது சரி, அதுக்கு சொல்ல வரல. உங்கள் கட்சியில் யார் யார் இருக்கிறாங்க பக்கத்தில் நீங்கள் தொடர்ந்து அந்த டிவியில் பார்க்கும்போது, அவர் யாருங்க, அவர் யார், அவர் தான் ஆனந்தா, ஓ இவர் ரமேஷா, இவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரான்னு கேட்பாங்கல்ல. அது தமிழ்நாடு முழுவதும் போகுங்கிறேன். அப்போ உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் யார், எப்படி பேசுகிறார்கள் அப்படின்ற விஷயம் போய் தெரியணும். அதுக்காக அதே போலத்தான் டெல்லிக்கு ஒரே ஒரு எம்பி கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு எம்பியே இல்லை, ராஜ்யசபா எம்பி. டெல்லிக்கு போனால் அங்கே இருக்கிற அரசியலை கற்றுக்கொள்ள முடியும். ஒருத்தனை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க? அப்போ டெல்லியில் உங்களுக்கு எம்பியே வேணாமா? நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, மொத்த சீட்டும் காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் கொடுத்துட்டு விட்டுருவீங்களா? எதுக்கு டெல்லிக்கு போனோம் சார்? நீங்கள் சொன்ன காரணம் தான். பாஜக ஏதாவது பண்ணால் அவங்களே மோதி பார்த்துக்கிட்டோம், நம்ம சைலண்டாக ஸ்டேட்டை மட்டும் பார்த்து இருப்பீங்களா? வேணுமா வேணுமா எம்பி? அப்போ உங்கள் கட்சிக்காரன் தொண்டர் நிர்வாகிகளாம் எம்பி ஆசைப்பட மாட்டானா? ஸோ உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விட்டது பெரிய தவறு. நீங்கள் அதை உணரணும். அடுத்த முறை நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு இன்னொரு முறை வருதுன்னா கொடுங்க, காங்கிரஸ் கொடுங்க, தப்பே கிடையாது. இந்த தேர்தலை எதிர்பாராமல் சிவி சண்முகத்தினால வர்றது தானே. திமுகவில் கொடுக்கும்போது ஒரு எம்பி, 2028 மீண்டும் எம்பி பதவி அப்படின்றது தான் ஒப்பந்தம். அப்போ 2028 தான் காலியாக போகுது. இவர் எம்எல்ஏவை ஜெயித்ததால், இவர் ராஜினாமா செய்ததால் அந்த எம்பி வேக்கண்ட் வந்தது தானே தவிர, அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 28ன்னு அவங்க வச்சுருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். என்னுடைய பார்வை, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த மறுக்கிறீங்க அல்லது அது வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் மறுத்து ஒரு காங்கிரஸுக்கு பெருந்தன்மையாக கொடுத்து விட்டார்,
அது வரைக்கும் ஓகே. ஆனால் உங்களுக்கான வாய்ப்பை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? அப்போ நீங்கள் மட்டும்தான் பிரதானமாக தெரியணும். டெல்லியில் யாரோ ஒரு எம்பி அவர் அங்கே போய் தெரிஞ்சிட்டாருன்னா விஜய்க்கு மவுஸ் குறைஞ்சிருமா? இல்லை, ஒருவேளை இப்படி அரசியல் கட்சிகளில் ஒரு நம்பகத்தன்மை, இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி தான் இந்த அலையன்ஸுக்கு பேசினார். ஆட்சி ஏற்படுத்துறதுக்கு IUML-இடம் அவர் தான் பேசினார், CPM-இடம் அவர் தான் பேசினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்து கேட்குறாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி கொடுக்காம ஒரு வேளை இருந்தால், சோடங்கர் பார்த்து விஜய் அதை வழங்காமல் இருந்தால் காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் ஒரு ஒற்றுமை இல்லை, சலசலப்பு இருக்கிறது. ஏன்னா டெல்லி போனப்போ அவர் பார்க்கல, கேரளாவில் முதலமைச்சர் பதவியேற்புக்கு போகல, வாழ்த்து சொல்லல, இப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குதுல்ல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கிற மாதிரி ஆயிடும். இல்லை, நீங்கள் முதல் முறை கிடைக்கிற வாய்ப்பை என் கட்சிக்காரனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறது, அது எப்படி வந்து சண்டை வரும்? அது எப்படி நீங்கள் வந்து தப்புன்னு எடுத்துக்க முடியும்? முதல் முறை கிடைக்கிற வாய்ப்பு. அப்போ இப்போ நீ நான் கேட்குறேன், கூட்டணி கட்சிக்காரங்க கூட பெருந்தன்மையாக விஜய் கொடுக்குறார், நாளைக்கு நமக்கு உள்ளாட்சி தேர்தலில் நிறைய இடம் கொடுப்பாரு, நாடாளுமன்ற தேர்தலில் இடம் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வைத்து திமுகவிலிருந்து இன்னும் சொல்ல போனால் மதிமுக காத்து கொண்டு இருக்கிறது, நாளைக்கு வந்து சேரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வருது. காங்கிரஸுக்கு 2 அமைச்சர் கொடுத்தீங்களே, ரொம்ப பெருந்தன்மையானன்னா ஹைவேஸ் கொடுக்க வேண்டியதானே? நகராட்சி நிர்வாகம் இன்னும் முதலமைச்சர்கிட்ட இருக்கு, ரூரல் டெவலப்மெண்ட் புசி ஆனந்துகிட்ட இருக்கு. நகராட்சி நிர்வாகமும் உள்ளாட்சித்துறையும் சேர்ந்து இன்னொரு காங்கிரஸ் கொடுக்க வேண்டியதானே? ஏன் அதில் பெருந்தன்மை காட்ட முடியாதா? துறை ஒதுக்குவதில் உங்களுக்கு பெருந்தன்மை இருக்குதா இல்லைன்னு காட்ட முடியாதா? நான் கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிள். காங்கிரஸ் எப்படி சண்டை போடுது, நாங்கள் கேட்டோம் கொடுக்கல, அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை உங்கள் கட்சிக்கு கொடுத்து ஒரு பயிற்சிக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பயன்படும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நீங்கள் மட்டுமே பிரதானமாக தெரிய வேண்டும், விஜய் தான் எல்லா முகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கட்சிக்கு நல்லதல்ல, அரசியலுக்கு நல்லதல்ல. காங்கிரஸ் கட்சியிலிருந்து தலைவராக பிரபலமானவர் அந்த மாநிலத்தில் எதிர்த்து ஒரு தனி கட்சி தொடங்கி மாநில கட்சியாக போய் அதுதான் காங்கிரஸ் நலிவடைந்ததற்கு, காங்கிரஸ் வலுவிழந்ததற்கு காரணம் நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு பாஜகவில் இதுவரைக்கும் அது மாதிரி எந்த மாநிலத்திலையும் பாஜகவில் மாநில தலைவராக இருந்தவர் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிற சூழலையே நம்ம பார்க்கல. கட்சியில் இருக்கவங்க வேற ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்திருப்பாங்க, எம்எல்ஏவோ MP ஆகியிருப்பாங்க, மந்திரி ஆகியிருப்பாங்க. ஆனால் முதல் முறையாக இப்படி ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்குது, நாளைக்கு அறிவிக்க போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாஜக அலோவ் பண்ணிடுமா? அதாவது இந்த தேர்தலாம் முடிந்த பிறகு அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். அமெரிக்கா போயிட்டு அங்கே ஒரு 20 நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு நிறைய நிகழ்ச்சியில் பங்கேற்று விட்டு அங்கிருந்து துபாய் வருகிறார். துபாயிலிருந்து பெங்களூர் வருகிறார். பெங்களூரில் போய் BL சந்தோஷை பார்க்குறார். BL சந்தோஷை பார்த்து ஒரு திட்டம் எனக்கு இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நான் கட்சி பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன், புதிய கட்சி தொடங்குகிறேன், என்ன மீண்டும் கட்சியில் இருங்கன்னு வற்புறுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். அப்போ BL சந்தோஷ் சொல்கிறாரு, அவசரப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு மீண்டும் மாநில தலைவர் பதவியை வாங்கி தருகிறேன், நயினாரை எடுத்துட்டு நீங்கள் தலைவராக இருங்க, அவசரப்படாதீங்கன்றார். எனக்கு மாநில தலைவராக இருந்தாலும் பதவி வேண்டாம். சரி, கேபினெட் ரேங்க்ல அமைச்சராகிறீங்களா? வாங்கி கொடுத்துட்றேன். வேண்டாம். கேபினெட் ரேங்க்ல நீங்கள் அமைச்சராகவும் வேண்டாம், என்ன மாநில தலைவராக்க வேண்டாம். ஏன் இவ்வளோ பொறுமை இருந்து பேசுறீங்க, அவசரப்படுறீங்க? இது பாருங்க, இப்போ மாநில தலைவரும்பீங்க, மாநில தலைவரோடு கூட சேர்ந்து கேபினெட் அமைச்சர்னு சொல்லுவீங்க, ஆக்குவீங்க. ஆனால் திடீரென்று நாளை இப்போ திமுகவில் காங்கிரஸ் இல்லை, VCK இல்லை, IUML இல்லை, இவங்க யாருமே கூட்டணியாக இல்லை, திடீர்னு பாஜகவும் திமுகவும் ஒரு 3 ஆண்டுகள் கழித்து கூட்டணி வைத்தால் என்ன அவங்க மாற்றுன்னு சொல்லுவாங்க. அல்லது கவர்னர் ஆஃபீஸில் போய் ட்ரங்க் பெட்டியாக ஒவ்வொரு ட்ரங்க் பெட்டியிலும் போய் புகார் கொடுத்தல, அந்த ட்ரங்க் பெட்டி புகாரை வாங்கின்னு வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேட்பீங்க. இப்படி தான் அதிமுக விவகாரத்தில் நடந்தது. நான் வந்து திமுக வேண்டாம், பாஜகவை வேற லெவலுக்கு கொண்டு போறேன்னு சொன்ன நீங்களாம் ஒத்துக்கினீங்க. அந்த அனுமதியோடு தான் அதிமுக அடிச்சு வெளியே தள்ளணும். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணி வைத்து விட்டீர்கள். இப்போ என்னாச்சு நிலைமை? எனக்கு எந்த ரோலுமே இல்லை, எனக்கு பிரச்சாரம் பண்றதுக்கே தயக்கமா இருந்தது, என்னை யாரும் கூப்பிடவும் இல்லை, நானா வலிந்து மேடையாறணும், எந்த நிகழ்ச்சிக்கும் போனாலும் எனக்கு வந்து அழையா விருந்தாளியாக நான் அவமானப்படுத்தப்பட்டேன். ஸோ இதுதான், நீங்க திமுக கூட்டணி வைங்க, அதிமுக கூட்டணி வைங்க, என்ன விட்டுருங்க, நான் இருக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டார். நான் தனி இயக்கம் அப்படின்ட்டார். அதே நேரத்தில் நான் அமித்ஷா மோடியை பார்த்துட்டு என்னுடைய விருப்பத்தை சொல்லிவிட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ போய் நிதின் நபீன் கிட்ட போய் இது கொடுத்தார், ராஜினாமா கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அமித்ஷா பார்த்தார். அப்போ இன்னைக்கு இருங்க, மோடியை பார்த்துட்டு போங்கன்றாங்க. நான் BL சந்திரன் சொன்னது தான், எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸே இல்லை, இருன்னு சொன்ன இருக்கு, தனி இயக்கம் இல்லை. இதற்கிடையில் RSS மோடிக்கு ஒரு சமிக்கை கொடுத்துருக்குது, அவரை இழக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக டெல்லியிலேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை அப்படின்லாம் சொல்கிறாங்களே, ஏதாவது மாற்றம் நிகழுமா தெரியல. அப்படி ஒரு தகவல் இருக்கிறது. இது மோடி சொன்னால் அண்ணாமலை கேட்டுக்கொள்வார், அவர் போக மாட்டார், பாஜக நீடிப்பார்லாம் சொல்கிறாங்க.
ஆனால் எனக்கு கிடைத்த தகவலின்படி, அதாவது அவருடைய நெருங்கிய சோர்ஸ் கிடைத்த தகவலின்படி, பாஜக நான் இருக்க மாட்டேன், வெளியே வந்து ஒரு இயக்கம், ஒரு மக்கள் சக்தி இயக்கம் போல ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு 18 மாதம் என்னுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பயிற்சி, அரசியல்னா என்ன, எப்படி எப்படி பயணம் பண்ணணும், இன்னைக்கு இருக்கிற மீடியம் இப்படி, இன்ஸ்டா, சோஷியல் மீடியா, இதெல்லாம் எப்படி போய் பயணம் பண்ணுறது, மக்களை எப்படி ரீச் பண்ணுறது, இந்த ஆளுங்கட்சி எப்படி எதிர்க்கிறது, மற்ற கட்சிகள் எப்படி சமாளிப்பது, அதாவது தேசிய கட்சியான பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் இடம் இல்லை, காங்கிரஸுக்கு இடம் இல்லை, இந்த 2 தேசிய கட்சிகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பக்காவாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கண்டிப்பாக அண்ணாமலை ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுப்பார் அல்லது கூட்டணி வைப்பார். யார் கூட நமக்கு தெரியாது, அந்த லெவலில் தான் இருக்கார். எனக்கு தெரிந்தவரை அவர் எடுத்த முடிவில் பின்வாங்க மாட்டார் என்று அவருடைய நட்பு வட்டாரம் சொல்கிறது. ஒருவேளை மோடி சொன்னாரு இங்கே நீடிப்பார்னா அது எனக்கு தெரிஞ்சு 99.9% கேள்விக்குறி தான். நான் முதல் கேட்ட கேள்வி மாதிரி தான். அதாவது பாஜகவிலிருந்து ஒருவர் தலைவராக இருந்தவர் ஒரு கட்சியை தொடங்குறாருன்னா நாடு முழுவதற்கும் இதுதான் ஒரு முதல் மாதிரியாக இருக்கும். இப்படி ஒரு விஷயத்தை பாஜக அலோவ் பண்ணிருச்சுன்னா பாஜகவுக்கு ஒரு சரிவு தொடங்குகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஜிகே மூப்பனார் இருக்கும்போது காங்கிரஸிலிருந்து வெளியே வந்தார். அது ஒரு காரணம், கூட்டணி வைக்க வேண்டாம் அதிமுக அப்படின்ற விஷயத்திற்காக, ஒரு பொது விஷயத்திற்காக கட்சியினர் எண்ணத்திற்கு மாறாக இருக்குதுன்னு வரும்போது அது ஒரு வெற்றி கிடைத்தது. எனக்கு பதவி கொடுக்கவில்லை, என்னுடைய நலன் அதை சார்ந்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கும் போது அந்த கட்சியோடைய வெற்றி வாய்ப்பு இல்லை அந்த கட்சிக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதாவது விஜய் மாதிரி ஒரு அதிரி புதிரியாக வந்து ஒரு பெரிய ஓட்டு வங்கியை பெற்று நம்பரை பிடிப்பார், இந்த நம்பரை தொற்றுவார் அப்படின்னு நான் சொல்லலை. சீமான் மாதிரி ஒரு தேர்தலில் ஒரு உச்சபட்ச சதவீதத்தை பெற்று அடுத்த தேர்தலில் இருப்பாரான்னு எனக்கு தெரியாது. தனிப்பட்ட அரசியலில் ஒரு கட்சி தொடங்கி ஜெயிக்க முடியுமானா எனக்கு தெரியாது, அது தெரியாது. ஆனால் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இன்னைக்கு திமுக அதிமுக விஜய் விமர்சிப்பதை விட அண்ணாமலை நன்றாக விமர்சிப்பார், இறங்கி அடிப்பார். திமுக விமர்சித்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்னா ஒரு 10% 20% தான், 80% நிராகரிப்பார்கள். அதே போல் அதிமுகவும் விஜய் விமர்சித்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா நீங்கள் 2 பேரும் வேணாம் தான் விஜய் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதாவது எந்த அரசு பதிலும் இல்லை, எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை. ஸோ அவர் என்னன்னா நீ பண்ணுறது தப்புன்னா ரசிப்பார்கள். அந்த ரசிப்புத்தன்மை வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த கட்சி எப்படி வளர்க்குறாரு, திமுக அதிமுகவிலிருந்து கரைந்து அண்ணாமலை பக்கம் வராங்களா? ஏன்னா இனிமேல் பெரிய எதிர்காலம் இருக்குமா இல்லைன்னு தெரியல. பயங்கர தலை சுற்றி போயிருக்காங்க. இப்போ அதிமுக ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. எடப்பாடி பிடிவாதத்தில் அந்த கட்சி கரைய போகிறது. அந்த கூட்டம்லாம் அண்ணாமலை கரத்தை வலுப்படுத்த வரலாம்ல, கட்சி ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் எப்படிப்பட்ட அரசியல், நீங்கள் விஜய்க்கு எதிரான மாற்று அரசியலை நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க எல்லாம் இருக்குது. ஸோ இந்த முறை, அதாவது பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்ற விஜய்க்கு அந்த பாலிசி ஒரு பெரிய ப்ளஸ் அண்ணாமலைக்கு. இனிமேல் பணம் கொடுக்க தேவையில்லை, சவுண்டு கொடுத்தா போதும், ரீல்ஸ் போட்டால் போதும், இன்ஸ்டா மட்டும் இல்லை. ஆனால் ஆட்சிக்கு எதிரான குறைகளை சொல்லும்போது அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். ஆனால் எனக்கு தெரிந்தவரை பாஜக ஏன் இவரை மட்டும் அலோவ் பண்ணிச்சு, மற்ற ஸ்டேட்டில் இப்படி அலோவ் பண்ணல, மற்ற ஸ்டேட்டில் ஏன் நடக்கல, அது வேற. அண்ணாமலை தனி கேட்டகரி. ஒன்று, தமிழ்நாடு டிஃபரன்ஸ் ஸ்டேட், பாஜக பெனிட்ரேட் ஆக முடியல. மற்ற ஊரில் வந்து ஏன் தனி கட்சி தொடங்கல, பாஜகவை மீறி கட்சி தொடங்கி அங்கே அவங்களுக்கு எதிராக அரசியல் செய்வது கஷ்டம். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் பாஜக வந்து 40 சீட்டு 50 சீட்டு பிடிச்சி அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாருன்னா பாஜக வந்து இறங்கி அடிக்கும். இருந்த நாளும் இழந்து போய் ஒன்றில் நிற்கிறாங்க. சரி, அண்ணாமலையாவது பாலிடிக்ஸ் பண்ணிட்டோம், நம்மளோட சீடை ஜெயிக்கிட்டோம், ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம், எதிர்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் அண்ணாமலை நமக்கு உதவுவார் அல்லது அவரை நம்ம கையில் எடுத்து கொள்ளலாம்ன்ற வாய்ப்பு இருக்கும். பட் எனக்கு தெரிந்தவரை பாஜகவையும் சரிசமமான ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு இறங்கி அடிப்பாருன்னு தான் நான் பார்க்குறேன். நன்றி. நன்றி.